ஹாய், ஐம் சிவகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷில் ஒரு ரூல் பார்க்க போகிறோம். ரூலுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 2 சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி, ஷீ சிங் பியூட்டிஃபுல்லி. இந்த 2 சென்டென்ஸில் ஏதோ ஒரு சென்டென்ஸ் தான் கரெக்டு, இன்னொரு சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். இந்த 2 சென்டென்ஸை எது கரெக்டுன்னு பார்க்கலாம். 2 சென்டென்ஸ் என்ன வித்தியாசம்? சிங்கில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எஸ் ஆட் ஆகுது, செகண்ட் சென்டென்ஸ் எஸ் ஆட் ஆகலை. ஓகேவா? இப்போ இந்த 2 சென்டென்ஸ் எந்த சென்டென்ஸ் கரெக்டுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் எது, வேர்ப் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் சப்ஜெக்ட் வந்து ஷீ, அதாவது எதை பற்றி பேசுகிறோம், ஆனால் யாரை பற்றி பேசுகிறோம் ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட்டு. இப்போ இதில் ஷீயை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ ஷீ தான் சப்ஜெக்ட்டு. வேர்ப் வந்து ஆக்ஷன் வேர்டு சிங், சாங், சங். ஓகேவா? சிங் தான் வந்து வேர்பு. அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ்லேயும் ஷீ தான் சப்ஜெக்ட்டு, சிங் வந்து வேர்பு. ஓகேவா? சரி, இப்போ சப்ஜெக்ட் எது, வேர்ப் எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரூல் போகலாம். ரூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேபிள் காலம் பார்த்துட்டு போகலாம். இதான் அந்த டேபிள் காலம். இந்த டேபிள் காலம் என்ன, ப்ரொனவுன் டேபிள்னு சொல்லுவாங்க. ப்ரொனவுன் டேபிளில் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் மட்டும் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஐவிங்கிறது, செகண்ட் பர்சன் யூங்கிறது, தேர்ட் பர்சன் ஹீ, ஷி, இட், தே. ஓகேவா? இப்போ ஐ, வி, யூ, ஹீ, ஷி, இட், தே இதெல்லாம் தான் சப்ஜெக்டாக வரும் மேக்ஸிமம். ஓகேவா? இதெல்லாம் சப்ஜெக்ட். இல்லைன்னா இது ரெப்ரசன்ட் பண்ணுற ஏதோ ஒரு வேர்டு, எனி நேமாக இருக்கலாம். ஓகேவா? இல்லை ஒரு மை ஃபாதர், மை பிரதர், மை சிஸ்டர், இந்த மாதிரி ரிலேட்டிவ் நேமாக இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வரது தான் வந்து சப்ஜெக்ட் ஆகும். இல்லை குரூப் ஆஃப் வேர்ட்ஸும் வரலாம். ஓகேவா? இப்போ நம்ம ரூல் என்னன்னு பார்க்கலாம். ரூல் என்ன சொல்லுதுன்னா, if the subject is third person singular, he, she, it or is representing word, then add s in the present tense verb. ஓகேவா? இப்போ if the subject is third person singular, that is he, she, it. ஓகேவா? third person singular he, she, it வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும், ப்ரெசன்ட் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல். ஓகேவா? அப்போ பாருங்கள், எது கரெக்டுன்னு பாருங்கள். இங்கே சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷி, இட் தான் வந்திருக்கு. ஓகேவா? வேர்ப் வந்து ப்ரெசன்ட் வேர்ப் தான், சிங், சாங், சங் ப்ரெசன்ட் வேர்ப் தான். அப்போ எஸ் ஆட் பண்ணது தான் கரெக்டு. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, செகண்ட் சென்டென்ஸ் தவறு. ஓகேவா? இப்போ ஹீ, ஷி, இட் தான் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீ, ஷி, இட் தான் வரணும்னு தேவை கிடையாது. ஹீ, ஷி, இட் மென்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுற எந்த வேர்டு வேணால் வரலாம். ஹீக்கு பதிலாக ராம், ரவி. ஓகேவா? எனி நேம், மை பிரதர், மை ஃப்ரெண்ட், மை ஃபாதர், அந்த மாதிரி எது ஒன்றும் வரலாம். அதே மாதிரியே வந்து ஷீக்கு பதிலாக ராஜ், ராணி, மை சிஸ்டர், மை கிராண்ட் மதர், மை மதர், அந்த மாதிரி எந்த ரிலேட்டிவோட பொசிஷன் வேணாலும் வரலாம். ஓகேவா? அதே மாதிரி இட்டுக்கு பதிலாக புக், கார், எர்த், சன், அந்த மாதிரி எந்த வேர்டு வேணால் வரலாம். பட் எல்லாமே சிங்குலராக இருக்கணும். புக்னு வரலாம், புக்ஸ்னு வந்துன்னா அது ப்ளூரல் ஆகிடுது. ஓகேவா? இதில் மை சிஸ்டர்னு வரலாம், மை சிஸ்டர்ஸ்னு வந்து அது ப்ளூரல் ஆகிடுது. அது மாதிரி வரக்கூடாது. மை பிரதர் வரலாம், மை பிரதர்ஸ் வந்துச்சுன்னா எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? சரி, இப்போ இந்த 2 சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. தே ஸ்பீக் 5 languages fluently. தே ஸ்பீக்ஸ் 5 language fluently. ஓகேவா? இதில் எந்த சென்டென்ஸ் கரெக்டு, எந்த சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எது வேர்பு, ஆக்ஷன் வேர்டு, ஸ்பீக் தான் ஆக்ஷன் வேர்டு. ஸோ அதான் வேர்பு. சப்ஜெக்ட் எது, எதை பற்றி பேசுகிறோம், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோம், தேவை பற்றி பேசுகிறோம். ஸோ அதுதான் சப்ஜெக்ட். செகண்ட் சென்டென்ஸ்லையும் தே சப்ஜெக்ட், ஸ்பீக்ஸ் வந்து வேர்பு. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இதில் வேர்பில் செகண்ட் சென்டென்ஸில் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எஸ் ஆட் பண்ணல. இப்போ எது கரெக்ட், எது தப்புன்னு பார்த்துடலாமா? ரூல் என்ன சொல்லுது? இந்த சப்ஜெக்ட் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஹீ, ஷி, இட் வந்துச்சுன்னா ஆர் இட்ஸ் ரெப்ரசன்ட் வேர்ட், தென் ஆட் எஸ் இன் தி ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். ஓகேவா? சப்ஜெக்ட் வந்து ஹீயோ, ஷியோ, இட்டோ வந்துருக்கணும். பட் இங்கே ஹீ, ஷி, இட்டோ இல்லை அது ரெப்ரசன்ட் வேர்டோ வரல. அதுக்கு பிறகு என்ன வந்திருக்கு, தே வந்திருக்கு. அதனால் எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஹீ, ஷி, இட் வந்தால் மட்டும்தான் எஸ் ஆட் பண்ணணும். அதனால் இதில் எஸ் ஆட் பண்ணல, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் எஸ் ஆட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டான சென்டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 2 சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ராம் நெவர் கால்ஸ் மீ, ராம் நெவர் கால் மீ. இந்த 2 சென்டென்ஸ் எது கரெக்டான சென்டென்ஸ், எது தவறான சென்டென்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எது வேர்பு, கால், கால் தான் ஆக்ஷன் வேர்டு. ஓகேவா? கால், கால்டு, கால்டு. சரியா? சரி, எது சப்ஜெக்ட், இந்த சென்டென்ஸ் எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், ராமை பற்றி பேசுகிறோம். ஸோ ராம் தான் வந்து சப்ஜெக்ட். செகண்ட் சென்டென்ஸ் அதேமாரி ராம் சப்ஜெக்ட், வேர்பு வந்து கால். ஓகேவா? சரி, இப்போ சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, சப்ஜெக்ட் ஹீ, ஷி, இட் வந்திருக்கா? ஓகே, ஹீ ரெப்ரசன்ட் பண்ணுற ஏதோ ஒரு வேர்டு வந்திருக்கு. ஓகேவா? ஹீ, ஷி, இட்டோ அது ரெப்ரசன்ட் பண்ணுற ஏதோ ஒரு வேர்டு வந்துச்சுன்னா நம்ம வேர்போட எஸ் சேர்க்கணும். If the subject is third person singular he, she, it or its representative word, then add s in the present tense verb.
கால் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தானே, கால் கால்டு கால்டு. ஓகேவா? அப்போ வெர்போட எஸ் சேர்க்கறது தான் கரெக்டு. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, செகண்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். மை ஃபாதர் லைக்ஸ் ஹோம்லி ஃபுட், மை ஃபாதர் லைக் ஹோம்லி ஃபுட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எஸ் ஆட் ஆகிருக்குது, செகண்ட் சென்டென்ஸ் எஸ் ஆட் ஆகலை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எது வேர்பு, லைக் தான் வேர்பு, ஆக்ஷன் வேர்ட். மை ஃபாதர்ங்கிறது சப்ஜெக்ட். அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ் மை ஃபாதர் சப்ஜெக்ட்டு, லைக் வந்து வேர்பு. ஓகேவா? சரி, இப்போ எந்த சென்டென்ஸ் கரெக்டுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ரூல் என்ன சொல்லுது? If the subject is third person singular, he, she, it, or it's a representing word, then add yes in the present tense verb. சப்ஜெக்ட் வந்து மை ஃபாதர் வந்திருக்கு, மை ஃபாதர் வந்து ஹீ ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு வேர்டு தான். ஓகே, மை ஃபாதர், மை பிரதர் எல்லாமே ஹீ ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு வேர்டு தான். ஸோ எஸ் லைக்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப்னால எஸ் ஆட் பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, செகண்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். இப்போ நமக்கு ரூல் நல்லாவே தெரியும். என்னென்னா சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஹீ ஷீட்டு அது ரெப்ரசன்ட் பண்ணுற வேர்டு வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக இருந்தால் எஸ் சேர்க்கணுன்ற ரூல் தெரியும். எல்லா இடத்துலையும் எஸ் தான் சேர்க்கணுமானா அதுதான் கிடையாது. சில இடத்துல இஎஸ் சேர்க்கணும் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்போட, சில இடத்துல ஐஇஎஸ் சேர்க்கணும். ஓகேவா? சப்ஜெக்ட் ஹீ ஷீட் வரும்போது அது எந்தெந்த இடம்னு பார்த்துடலாமா? அது ஸ்பெல்லிங் ரூல் 1 and 2ல் பார்த்துடலாம். ஸ்பெல்லிங் ரூல் 1 என்ன சொல்லுதுன்னா, அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு வந்து எஸ்எஸ், எக்ஸ், சிஹெச், எஸ்ஹெச், ஆர்ஓ இந்த லெட்டர்ஸில் முடிஞ்சிருந்ததுன்னா வேர்பு கூட ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக இருந்தால் இஎஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், கோ இது வந்து இதில் ஓவில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஓவில் முடிஞ்சதுனால இஎஸ் சேர்க்குறோம், வெறும் எஸ் கிடையாது, இஎஸ் சேர்க்குறோம். அதே மாதிரி சிஹெச், வாட்ச் இது சிஹெச்சில் முடிஞ்சிருக்கு பாருங்கள். சிஹெச்சில் முடிஞ்சாலும் வெறும் எஸ் சேர்க்கக்கூடாது, வாட்சஸ் இஎஸ் தான் சேர்க்கணும். சரியா? இப்போ அடுத்த ஸ்பெல்லிங் ரூல் என்னென்னு பார்த்துடலாம். If the verb ends in consonant plus y, then remove y and add ies. அதாவது என்னென்னா, அந்த வேர்பு வந்து ஒய்யில் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் என்ன அர்த்தம்னா வவல்ஸ் என்ன ஏஇஐஓயு. ஓகேவா? அந்த லெட்டர் தவிர பாக்கி எல்லா லெட்டரும் கான்சனன்ட்னு பேர். ஆக ஏஇஐஓயு இல்லாமல் வேறு லெட்டர் இருந்ததுன்னா அந்த ஒய் எடுத்துட்டு ஐஇஎஸ் போட்டுடணும். ஓகேவா? ஒய் முடிகிற எல்லா வேர்டுக்கும் ஒய் எடுத்து ஐஇஎஸ் போடக்கூடாது. ஒய்யில் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி லெட்டர் வந்து ஏஇஐஓயு இல்லாமல் மற்ற லெட்டர் வந்துருந்துச்சுன்னா ஐஇஎஸ் போடணும். இதுக்கு உதாரணம் பார்த்துடலாமா? எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், க்ரை ஒய்யில் முடிஞ்சிருக்கு, ஆர் வந்துருக்கு, ஏஇஐஓ இல்லாமல் வேறு லெட்டர் வந்திருக்கு. ஓகேவா? கான்சனன்ட் லெட்டர் வந்திருக்கு. அதனால் இதுக்கு எப்படி போடணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பா இருந்ததுன்னா எப்படி போடணும்? கிரைஸ், சிஆர்ஐஇஎஸ். சப்ஜெக்ட் ஹீ ஷீட் வந்துச்சுன்னா கிரைஸ்ன்னு போடணும். அதே மாதிரி பாருங்கள், ஸ்டடி ஒய்யில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி லெட்டர் என்ன? கான்சனன்ட் ஏஇஐஓ கிடையாது. ஸோ இதையும் ஸ்டடீஸ்ன்னு தான் போடணும். இங்கே பாருங்கள், சே ஒய்யில் முடிஞ்சிருக்கு, பட் ஏ அதுக்கு முன்னாடி லெட்டர் ஏ இருக்குது, வவல்ஸ். ஸோ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒன்றும் பண்ணக்கூடாது, வெறும் எஸ், நார்மல் ஸ்பெல்லிங் தான். ஓகேவா? எஸ் தான் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஒய் இடத்துல ஐஎஸ் போடக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு உதாரணம் பார்த்துடலாமா? பாருங்க, ஹி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே, ஹி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. இது எந்த ஸ்பெல்லிங் கரெக்டு? உங்களுக்கே தெரியும், லெட்டர் வந்து ஓவில் முடிஞ்சிருக்கு. ஸோ வெறும் எஸ் ஆட் பண்ணக்கூடாது, இஎஸ் ஆட் பண்ணணும். அப்போ எது ரைட்டு? The second one is correct, first one தவறு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். he watches television every Sunday, he watches television every Sunday. இதில் எந்த ஸ்பெல்லிங் கரெக்டு? நம்ம ஸ்பெல்லிங் ரூல் பார்த்துடலாமா? ஸ்பெல்லிங் ரூல் என்ன சொல்லுது? if the verb ends in the letter ss, x, ch, sh, or o, add es instead of s. ஓகேவா? இது எதில் முடிஞ்சிருக்கு? verb வந்து chs எல்லாம் முடிஞ்சிருக்கு. ch இதில் முடிஞ்சால் என்ன அர்த்தம்? es தான் ஆட் பண்ணணும். ஸோ the second one is correct, first one தவறு. ஓகேவா? சரி, இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். he wishes you a happy birthday, he wishes you a happy birthday. இதில் எந்த ஸ்பெல்லிங் கரெக்டு? ஓகேவா? ஸ்பெல்லிங் ரூல் பார்த்துடலாமா? பாருங்க, வேர்பு வந்து என்ன? எஸ்ஹெச்சில் முடிஞ்சிருக்கு. எஸ்ஹெச்சில் முடிஞ்சால் என்ன அர்த்தம்? ஸ்பெல்லிங் ரூல் ஒன்று சொல்லுது, இஎஸ் ஆட் பண்ண எஸ்ஸுக்கு பதில். அப்போ செகண்ட் ஒன் தான் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. ஓகேவா? இப்போ அடுத்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். he cries a lot, he cries a lot. எந்த ஸ்பெல்லிங் கரெக்டு? ஓகேவா? ஸ்பெல்லிங் ரூல் பார்த்துடலாமா? ஸ்பெல்லிங் ரூல் 2 என்ன சொல்லுது? the verb end in consonant and y. அதாவது வந்து verb வந்து ஒய்யில் முடிஞ்சிருக்கா? ஒய்யில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் வந்திருக்கா? ஆமாம், ஆர் வந்து கான்சனன்ட் தான், ஏஇஐஓஇ கிடையாது. அந்த மாதிரி முடிஞ்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க?
ரிமூவ் ஒய் ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் ஐஇஎஸ் ஐஇஎஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக நம்ம வேர்பு வந்து க்ரை தான். அப்போ க்ரை இந்த ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் பண்ணுவோம். அப்போ செகண்ட் ஒன் தான் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ராங் சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். he studies class 10 he studies class 10. இதில் எந்த சென்டென்ஸ் கரெக்டு, எந்த சென்டென்ஸ் தவறு? ஸ்பெல்லிங் ரூல் பார்த்துலாமா? பாருங்க, சப்ஜெக்ட் ஹீ வந்துருக்கிறதுனால எஸ் ஆட் பண்ணுமா, இஎஸ் ஆட் பண்ணுமா, ஐஎஸ் ஆட் பண்ணுறது தான் கொஸ்டின். என்ன வேர்ப் எது? ஸ்டடி. ஸ்டடி ஒய்யில் முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணோம்? ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பெல்லிங் ரூல் 2 என்ன சொல்லுது? ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் ஐஇஎஸ் போட சொல்லியிருக்கு. ஒய்க்கு முன்னாடி டி கான்ஸ்டன்ட் தான் வந்திருக்கு. அதனால் வந்து செகண்ட் ஒன்று தான் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். he says he says. ஓகேவா? ஸ்பெல்லிங் தான் தப்பாக எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து எது சப்ஜெக்ட் எது வேர்பு நமக்கு தெரியும். he தான் சப்ஜெக்ட், வேர்பு வந்து says. ஓகேவா? சரி, இப்போ ஜெண்டர் ரூல் என்ன சொல்லுது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சப்ஜெக்ட் ஹீ ஷீட் வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். சப்ஜெக்ட் ஹீ தான் வந்திருக்கிறதுனால வேர்பை ஆட் பண்ணணும். வேர்பில் எஸ் ஆட் பண்ணணுமா, இஎஸ் ஆட் பண்ணணுமா, வெறும் இஎஸ் ஆட் பண்ணணுமான்றது தான் இப்போ கொஷின். ஸ்பெல்லிங் ரூல் என்ன சொல்லுது? ஸ்பெல்லிங் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாருங்க செகண்ட் ரூல் எடுத்துங்க. if the verb ends in consonant plus y, அதாவது ஒய்யில் தான் முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் அதுக்கு முந்தின லெட்டர் வந்து கான்சனன்ட் வரல, அதுக்கு பதிலாக வவல்ஸ் தான் வந்திருக்கு. ஏஇஐஓஇ தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. ஐஇஎஸ் சேர்க்க தேவையில்லை, நார்மலாக வரும் எஸ் மட்டும் சேர்த்தா போதும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, செகண்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். ஓகேவா? அடுத்ததா கோல்டன் வேர்ட்ஸ். இந்த கோல்டன் வேர்ட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹாப்பியாக இருக்குது எப்படி, ஹாப்பினஸ் எப்போ வரும் நமக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த கோல்டன் வேர்ட்ஸ் சொல்லுது. நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஹாப்பினஸ் இஸ் வென், ஹாப்பினஸ் எப்போ வரும், சந்தோஷம் எப்போ வரும்னா ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, வாட் யூ திங்க், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ, இது 3மே ஒன்றா இருக்கணும். ஓகேவா? நினைக்கிறது, பேசுறது, சொல்கிறது 3 ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்தால் ஹாப்பினஸ் வரும்னு சொல்கிறாங்க. சரி, இது எல்லா அக்கேஷன்லையும் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் இது எல்லா அக்கேஷனும் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, எல்லா காலத்துலையுமே எல்லா அக்கேஷன்லையும் இது பாசிபிள் கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். பட் எல்லா அக்கேஷன்லையும் பாசிபிள் இல்லாட்டி போனாலும் பாசிபிள் ஆகிற எல்லா அக்கேஷன்லையும் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்லையா? இது எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ அதை அந்த எல்லா அக்கேஷன்லையும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். சொன்னது யார் தெரியுமா? காந்திஜி. ஓகேவா? அடுத்ததா வழக்கம் போல் ஒரு பசிலோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். இந்த பசில் என்னென்னா, ஐ cannot be stolen by anybody from you. உங்கள்கிட்ட இந்த இருக்கிறத இதை யாராலையும் திருட முடியாது. ஓகேவா? நீங்கள் ஜுவல்ஸ் வச்சுருந்தா திருடிடலாம், பணம் வச்சுருந்தா திருடலாம், பட் இதை யாராலையும் திருட முடியாது. ஐ ஆம் ஓன்டு பை எவரிஒன், எல்லாருக்குமே இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையுமே இருக்குது. என்ன வித்தியாசம்? சம் ஹேவ் மோர், சம் ஹேவ் லெஸ். சில பேர்ட்டு அதிகமாக இருக்கும், சில பேர்ட்டு கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். நான் யாரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஈஸி தான், கண்டுபிடிச்சிருப்பீங்க. குழு குத்தட்டுமா? ஓகேவா? என்னென்னா நாலேஜ். ஓகேவா? நாலேஜ், உங்கள் நாலேஜ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதை யாராலையும் திருட முடியாது. ஓகேவா? உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். சரியா? வாழ்க வளமுடன்.